நடப்பு கல்வியாண்டு முதலே +1 பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக புதிய கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அமலில் உள்ள +1 பொதுத் தேர்வு நடப்பு கல்வியாண்டு முதலே ரத்து செய்யப்படுவதாக புதிய கல்விக் கொள்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் நடைமுறை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடப்பு கல்வியாண்டு முதலே +1 பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக புதிய கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் நடைமுறை தொடரும் என புதிய கல்விக் கொள்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அமலில் இருக்கும் +1 பொதுத் தேர்வு நடப்பு கல்வியாண்டு முதலே ரத்து செய்யப்படுவதாக புதிய கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்து மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு என புதிய கல்விக் கொள்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடப்பு கல்வியாண்டு முதலே +1 பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மாநில கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அமலில் உள்ள +1 பொதுத் தேர்வு நடப்பு கல்வியாண்டு முதலே ரத்து செய்யப்படுவதாக மாநில கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் நடைமுறை தொடரும் என மாநில கல்விக் கொள்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள். பள்ளிக்கல்வித்துறைக்கான மாநில கல்விக் கொள்கையை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அந்த பள்ளிக்கல்வித்துறைக்கான மாநில கல்விக் கொள்கையின்படி 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வரும் ஆண்டு முதல் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இதற்கு முந்தைய ஆண்டுகளில் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு ஆகிய வகுப்புகளில் பொதுத் தேர்வு நடைமுறைகள் இருந்தது. 11ஆம் வகுப்பும் பொதுத் தேர்வுகள் எழுத வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறை செயல்பாட்டில் இருந்தது. ஆனால் இனி இந்த கல்வியாண்டிலிருந்து அந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக தற்போது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாநில கல்விக் கொள்கை என்பது இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வந்து அவசியம் இல்லாத ஒன்று என்ற ஒரு கருத்தை வழங்கியிருப்பதன் காரணமாக தற்போது இந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 1ஆம் வகுப்பு முதலிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அனைவருக்குமான தேர்ச்சி என்கின்ற அந்த அதே நடைமுறையை தொடரும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மத்திய அரசினுடைய அந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக அந்த மாணவர்களுக்கு 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பில் பல்வேறு தகுதி தேர்வு நடத்தப்படும். அதன் பிறகுதான் அவர்கள் அடுத்தடுத்த பள்ளிகளுக்கு செல்ல முடியும் என்கின்ற ஒரு கருத்து இருந்தது. ஆனால் மாநில கல்விக் கொள்கையில் தமிழ்நாட்டில் தற்போது என்ன திட்டம் நடைமுறையில் இருக்கிறதோ அந்த நடைமுறையை அப்படியே பாலிசியாக மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதில் 1ஆம் வகுப்பில் இருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆல் பாஸ், அதாவது கட்டாய தேர்ச்சி அவர்களுக்கு வழங்கப்படும். மேலும் 16ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக தற்போது அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் இப்போது இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை நடைமுறைகள் அப்படியே தொடரும். அதை விட அப்டேட் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என சொல்லப்பட்டிருக்கிறது. கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய இந்த பல்வேறு தகவல்கள் இன்னும் அடுத்தடுத்து வெளியாக இருக்கிறது.